ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கேப்புக்கு அப்புறம் ஐம் பேக் வித் அகேன் ரெசிபி வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாச்சு. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லையா, அண்ட் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு சுத்தமாக மூடு இல்லையா, வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியில் போகணுமா, குவிக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து தஹி curry. All you need is only curd, no chopping onions, no chopping vegetables. So இந்த quick and easy recipe எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாம் ரெகுலராக வந்து கர்ட் கன்சியூம் பண்ணணுங்க. ஐ ஹோப் நிறைய பேர் வீட்டில் மோராக நம்ம வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருப்போம். பட் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க புதுசாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக you will really like this recipe. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆயிலில் வந்து கொரியாண்டர் சீட்ஸ், அப்புறம் இந்த ரா பீனட்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கார்லிக். எந்து வந்து பெரிய கார்லிக்குங்கிறனால நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் குட்டினா யூ கேன் ஆட் அப் டு 6 or 5 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் க்ரீன் சில்லி. இதுவும் டோட்டலாக உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான், பிகாஸ் உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆட் மோர் சில்லிஸ். நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணுறேன். பீசஸாக இருந்துச்சுன்னா 7 to 8 பீசஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின்லி கோகனட் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த ஹீட்லேயே வந்து அது இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்டு வந்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணாமல் நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். சீசனிங் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. மஞ்சள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறனால நான் இங்கே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் cumin பவுடர். மேக் ஷூர் த ஃப்ளேம் இஸ் லோ, பிகாஸ் நம்ம மசாலெல்லாம் வந்துட்டு கரைஞ்சிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸாக சார்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் அங்கங்கே அந்த பீனட் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் நல்லா சார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதை வந்து அப்படியே நம்ம அந்த கர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ஓவர். இவன் கூட சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இருக்கவே இருக்குது இது யூனிவர்சல் பேர், கர்ட் வித் ஊறுகாய். இவங்களை அடிச்சிக்க வேறு ஆளே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஊறுகாய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் கரண்ட்டாக வந்து எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி இதுதான் ரொம்ப ஃபேவரட் டிஷ். ஐ ஹோப் இட் வில் பி த சேம் ஃபார் மெனி. இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே வந்து அங்கங்கே நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த பீனட்ஸ் கிடைக்கும். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய், see you in the next video.